கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 316ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான ஒரு காரியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. எனவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருக்காக ஊழியம் செய்வோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் ரோமர் 12:11. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Be fervent in spirit, serve the Lord. Romans chapter 12 verse 11. Thank you. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே ஆண்டுடைய வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம். இந்த 316வது வாரத்திலையும் கூட ஆண்டுடைய கிருபையினாலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானித்து இருக்கிறோம். ரோமர் 12:11. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனலாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது
ஆவியிலே உற்சாகமாக இருங்கள். ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களுடைய உற்சாகமாக இருங்கள், உற்சாகமாக ஈடுபடுங்கள். சுவிசேஷத்தை உற்சாகமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் உற்சாகமாக செய்யும் பொழுது மட்டும்தான் மற்றவர்கள் மத்தியிலே அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருவர் இருந்தாராம். முதல் நாளிலே தன்னுடைய வகுப்பறைக்கு வந்த அந்த பையன்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டாராம், உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் என்னவாக ஆவீர்கள் என்று சொல்லி. ஒவ்வொருவரும் எழுப்பி நாங்கள் மருத்துவராக ஆவேன், நான் என்ஜினியராக ஆவேன் சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு பையன்ட்டு கேட்கும்போது அப்படி சொன்னால் நான் நன்றாக படிப்பேன், அப்புறம் என்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் அப்படின்னு கேட்டாராம். நிறைய கை நிறைய சம்பாதிப்பேன், அப்புறம் அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் கல்யாணம் கட்டுவேன், அப்புறம் நிறையா பிள்ளைங்களை பெற்றுக்கிடுவேன், பிறகு அப்புறம் அந்த பிள்ளைங்களை வளர்ப்பேன், அப்புறம் அப்படி வரிசை அப்புறம்னு கேட்ட பிறகு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் ஆண்டவருடைய சிஷ்யத்தை சொல்லுறவர்களுக்கு மட்டும் எந்த விதமான முடிவுமே கிடையாது. பாருங்க, அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தை அனலாக இருந்தார்கள் தான் செய்து கொண்டே இருப்பார்கள். பாருங்க, ஏசாயா 6:8 வசனத்துல அவர் ஆலயத்துக்கு போற சமயத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து அவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த உலகம் பாழ்பட்டு கிடக்கிறது, இந்த பாழ்பட்டு கிடக்கிற இந்த ஜனங்களை சரியாக்குவதற்கு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று சொல்லி கேட்கிறார். உடனே அதனுடைய சேவைகளை உணர்ந்தவராக ஏசாயத்திற்கு சொல்றார், நான் என்ன அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு அறுப்பு மிகுதி வேலையாட்களே கொஞ்சம், சேவைகள் நிறைய இருக்குது. அது ஆண்டவருடைய சமூகத்துல அநேக பேர் நின்று மற்றவர்களுக்காக முழங்கால் படிக்கிறோம், கேட்கிறோம். ஆனாலும் நேரடியாக களத்துக்கு இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறை. போலதான் அனுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் நண்பர் இதுக்குள்ள மாட்டோம். ஆனால் ஏதோ காசு கொடுத்துட்டு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுமா? சொல்லவே மாட்டோம். நம்ம ஆவியில் உற்சாகம் உள்ளவர்களாக இருந்தால் சேவைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம கட்டாயமாக சொல்வோம். பாருங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லவே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மாதிரி தான். இப்படி ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லாது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் சொன்ன ஒரு வசனம் சொன்ன எந்த தெய்வத்தையும் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. நான் உங்களுக்காக இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் சோப்பேன்னு சொல்லி எந்த தெய்வமும் சொன்னதாகவே நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. பாருங்க, 1 கொரிந்தியர் 10:31 மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி. மனுஷர்கள் பார்த்தா நல்லா பாட்டு பிடிக்காங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்க அப்படிங்கிறது இல்லாம என்ன செய்யணுமா, பார்வைக்கு மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாதாம். மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோட என்ன செய்யணுமா, ஊழியம் செய்யணுமா. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், சின்ன உதவியா இருந்தாலும் சரி, பசியா இருக்கிற ஒருவன்கிட்ட போய் முதலாவதாக ஆண்டவரை பற்றி சொல்றதை விட்டு அந்த பசியை நம்ம அடக்கி விட்டு, பசியை நம்ம ஆற்றி விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை சொன்னா அது கேட்போம். அப்படி இருக்கும்பொழுது எந்த நேரத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு இருந்து நம்முடைய ஆவியில நம்ம உற்சாகமா இருந்தால் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் எபேசியர் 6:2 கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு இருக்கு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவருக்கான காரியங்களை நம்ம அந்த உலக பிரகாரமான காரியத்தை செய்யும் போதே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம்னு சொல்லி அர்த்தம். சேவைகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம செய்யறது. பாருங்க, சங்கீதம் 21:4 ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினால் கம்பிப்பார்கள் இருக்கு. பசியா இருக்கிற ஒருவர் எனக்கு பசிக்குன்னு சொல்லும் போது அவனுடைய பசியை ஆட்டி பாருங்க. அப்போ நம்முடைய மனது நாம எவ்வளவு தூரம் ஒரு சந்தோஷம் நம்முடைய மனதுல இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அது ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க, பசியா இருந்து எனக்கு நீங்க பசியெல்லாம் போக்கிட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளை குட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுடுங்க. நம்முடைய மனதுல அப்படி ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும். நாம எவ்வளவோ ஒரு கொழுமையான ஒரு உணவை சாப்பிட்டதை விட அதிகமான ஒரு மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் இன்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தான் ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பியிருப்பார்கள்னு போட்டுருக்கு. அதனால நம்ம ஆவியில் அனலா இருந்தா கர்த்தருக்கு ஊழியம் செய்தா நம்முடைய மன மகிழ்ச்சியினால நம்ம கம்பிக்கிறவர்களாக இருப்போம், மற்றவர்களையும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டு நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன் உத்தம நாட்டம்